நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சிறுகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மரவாளமாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. 108 வைணவ திவ்ய தேசத்தில் ரொம்ப சிறப்புமிக்க திவ்ய தேசம் திருப்புட்குழி. காஞ்சிபுரம் ஊரை தாண்டி, அதாவது பெங்களூர் ஹைவேஸில் நம்ம பால்செட்டிப்பாளையம் அப்படின்ற இடத்துல இடது பக்கமே டுவர்ட்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய மிக தொன்மை வாய்ந்த அற்புதமான கோயில் தான் திருப்புட்குழி. மரகதவல்லி தாயார் சமேத விஜயராகவ பெருமாள். ஆக்சுவலாக இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நீண்ட வரலாறு உண்டு. இங்கே தான் வந்து ஜடாயு, அதாவது பறவைகளின் ராஜா ஜடாயுக்கு மோட்சம் ராமபிரான் கொடுத்தது ஐதீகம். ஆக்சுவலாக ராமபிரான் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஜடாயு அப்படின்னு அவருடைய பெரியப்பாவுடைய கணக்கு தான் வரும். இது என்ன கதை அப்படின்னா, ராமாயணத்தில் ராவணன் சீதையை இலங்கைக்கு எடுத்துன்னு போகும்பொழுது ஜடாயு தான் சிங்கிள் ஹேண்டடாக ராவணனை எதிர்த்து சண்டை போட்டதாக ஐதீகம். அப்போது தன்னுடைய ஒரு ரெக்கையை ராவணன் வெட்டிடுவான். அப்போ கீழே விழுந்து, அது ஆக்சுவலாக ஜடாயு கீழே விழுற இடம் தான் இன்றைக்கி திருப்புட்குழி அப்படின்றது அந்த இடம். அப்போது வேண்டின்றது தான் ஐதீகம். அதாவது எனக்கு ஈம காரியங்கள் ராமபிரான் தான் பண்ணணும் அப்படின்னு ஜடாயு வேண்டியப்பார். தவழ்ந்து வாழ்ந்து அவர் இறந்து போன காலத்தில் ராமபிரான் அங்கே தன்னுடைய தொடையில் அந்த ஜடாயை வைத்து அவருக்கு ஈம காரியங்கள் பண்ணி முடித்து வச்சதா ஐதீகம். ஜடாயுக்கு தனி சன்னதியே வெளில உண்டு. இந்த கோயில் ஜடாயுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் பலிபீடமும் கொடிமரமும் கோயிலுக்கு பிரகாரத்துக்கு வெளியே வச்சுருப்பாள். இங்கே ஜடாய புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான கோயில். ஆக்சுவலாக இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா, பரத்த பயிரை முளைய வைக்கக்கூடிய நம்ம மரகதவல்லி தாயார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன விசேஷம் அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக குழந்தை பேரை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கோயிலில் அமாவாசை நாட்களில் அங்கே இருக்க மடப்பள்ளியில் வேண்டிட்டு இந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு, ஜடாய புஷ்கரணியில் தீர்த்தமாட்டு, அதாவது கணவன் மனைவியும் 2 பேரும் சமயத்தை குளிச்சுட்டு அங்கே மடப்பள்ளியில் கொடுக்கக்கூடிய அந்த பச்சை வறுத்த பயிரை மடியில் கட்டிட்டு இரவில் அங்கேயே தூங்கிடணும். காத்தால் எழுந்து திருப்பி தீர்த்தம் குளிச்சுட்டு கோயிலில் வாசலில் கோலம் போட்டு அந்த வரத பயிரை சேர்க்கும் பொழுது அது முளைச்சிருந்ததுன்னா அவளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இது 1 தடவை 2 தடவைக்கு 3 தடவைக்கு கூட பண்ணலாம். அம்மா பண்ணும்போது நிச்சயமாக அவளுக்கு குழந்தை அப்படின்றது நிச்சயமாக ஜடாயே கொடுப்பார். மரகதவல்லி தாயார் இங்கே அவளை வேண்டிகிட்டு இருக்கும்போது கணவன் மனைவியாக இங்கே இந்த விஷயத்தை பண்ணும்பொழுது நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிறக்கிறதா ஐதீகம். இது உண்மையும் கூட. இந்த கோயிலுடைய விசேஷம் அப்படின்னு சொன்னால், அதாவது வாஸ்துரிகள் விசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். நான் ஏற்கனவே சொன்ன கதை தான் இதில் முக்கியத்துவம். அது என்ன அப்படின்னா, ஜடாயுக்கு ராமபிரான் இங்கே ஈம காரியங்கள், கடைசி காரியங்கள் பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த அனல் தாங்காமல் தாயார் அதாவது ஸ்ரீதேவி தாயார் கொஞ்சம் கழுத்தை தள்ளி மாறி இருப்பாள். இது இப்படியே தான் நீங்கள் விஜயராக பெருமாளை நீங்கள் சேவிக்கும்போது உள்ள விக்கிரகங்களில் பார்க்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை இருக்கும் விஜயராக பெருமாளுக்கு ஸ்ரீதேவி தாயார் இடம் மாறி கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த கோயிலுடைய மிக மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னா,
இப்போ சொன்ன மாதிரி இடம் மாறி இருக்கிறது அப்படின்றது ஸ்ரீதேவி பூதேவி தாயார். இங்கே இருக்க மரகதவள்ளி தாயாரும் வந்து பெருமாளுக்கு இடது பக்கம், அதாவது வடமேற்கில் தான் இருப்பாள், தென்மேற்கில் ஆண்டாள் இருப்பாள். எப்பயுமே பெருமாள் கோயில் அப்படின்னு வந்துட்டாலே ஆண்டாள் பிரதானமாக இருக்கக்கூடிய இடம் வடமேற்கு தான். தாயார் அந்த கோயிலில் எப்பயுமே தென்மேற்கில் இருப்பாள். இதுதான் பெருமாள் கோயிலுடைய சூட்சமம். ஆனால் பட் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் நான் சொன்ன இந்த கதை ஏற்ப, இது கதை கிடையாது, உண்மை நடந்த சம்பவம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஜடாயுக்கு தனி சன்னதி உண்டு. அந்த புஷ்கரணி எதிர்க்கே ரொம்ப பெரிய சன்னதி ஜடாயுக்கு. இங்கே தான் அவர் உயிர் நீத்ததாகவும், இங்கே வந்து ராமபிரான் அவருக்கு வந்து கடைசி காரியங்கள்லாம் பண்ணதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது, உண்மையும் கூட. அதனால் இந்த கோயிலில் வந்து அது மட்டும் விசேஷம் கிடையாது. இங்கே வந்து ராமானுஜர் வந்து இங்கே தான் வந்து அத்வைதம் வந்து நம்ம இவர்கிட்ட வேதபிரான் கிட்ட கற்றுண்டதா ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மணவாள மாமனிகள் வந்து நிறைய இங்கே வந்து இப்போ மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இங்கே மணவாள மாமனிகள் அவருடைய கைங்கரியங்கள் ஜாஸ்தி உண்டு. இங்கே ராமானுஜரும் வந்து இங்கே தான் வந்து அத்வைதம் கற்றுண்டது, தெரிஞ்சது, கேட்டது எல்லாமே வந்து உண்மை விஷயங்களும் உண்டு. இங்கே வந்து இன்னொரு ரொம்ப சூட்சமான விசேஷமான விஷயம் அப்படின்னா, குதிரையில் தான் வாகனம் உண்டு இங்கே பெருமாளுக்கு. அந்த குதிரையில் வந்து எப்பயுமே அது அந்த வாகனமே வந்து உடலில் வந்து ரொம்ப ஆடக்கூடிய, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அழகாக வந்து பண்ணி கொடுத்ததா ஐதீகம். அதனால் பெருமாள் வந்து அதை பண்ணி கொடுத்தவருக்கு 8ஆம் நாள் போய் சேவிக்கிறதா உற்சவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருத்த பயிரை முளைக்க செய்யக்கூடிய மரகதவள்ளி தாயார் தான். யாருக்கெல்லாம் குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தள்ளி போகிறதோ, குழந்தை அவசியம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குற ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் அவளுக்கு வந்து குழந்தை செல்வம் அப்படின்றது வந்து உறுதியாக கொடுக்கக்கூடிய இடம் வந்து திருப்புட்குழி. அவசியம் அங்கே போய் திருப்புட்குழி அப்படின்னாலே திரு வந்து மரியாதைக்குரிய இடம், புட் அப்படின்னா புல் அப்படின்றது, குழி அப்படின்றது ஈம காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ராமபிரான் இங்கே தான் பெருமாள் விஜயராக பெருமாளாக இங்கே எழுந்தருளி உள்ளார். அதே போல் மரகதவள்ளி தாயார் சமேத ரொம்ப விசேஷமான கோயில். அமாவாசையெல்லாம் அவ்வளோ அவ்வளோ ஜனங்களும் அவ்வளோ விசேஷமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கே வந்து அவ்வளோ மெய்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அவசியம் திருப்புக்குழி வந்து உங்களுடைய காஞ்சிபுரம் போகிறீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு.